எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டது யாரு? அப்போ உன்னோட ஆரம்பிச்சதுதான். நான் அப்பவே சொன்னேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிடான்னு. கேட்டியா? பெருசா எழுதுற எப்படிதான் வேணும்னே பண்றானா தெரியாம பண்றானான்னு தெரியல. இவன் ஹேண்ட் ரைட்டிங் இவனுக்கே புரியல. என்னடா சிரிக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் இது எமோஷனலான டைலாக் ஃப்ரெண்ட்ஸ். இவனடா சிரிச்சிட்டு இருக்கான். கேமராமேன் தான் எடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அட பாவி. ஸ்டார்ட். பழுதடைந்த ஆடையுடன் என்னடா சின்ன மிஸ்டேக். ஓ இக்கதையின் தொடக்கம் சொல்லியுமா? ஓ அது தனியா சேவ் பண்ணியா? செக் பாயிண்ட். ஆடாப்பா சரி போ. சரி கதையின் தொடக்கம். ஏன்டா என்னோட டைலாக் போ. இப்போ கேப் விட்டு ஆரம்பிச்சா கரெக்டா. அப்போ ஒரு வார்த்தையை அப்படி டேக் வச்சு தான் சேவ் பண்ணும். பழுது அடைந்த ஆடை அவ்வளவுதான். எமோஷனே இருக்காது. பழுதடைந்த ஆடை கிடைக்கி போல. இப்ப மட்டும் நல்லா பேசு ஃப்ளோல. இங்க பேசாத. எழுதி வச்சு பேசுறது காலங்காலமா வராது. அப்ப நீ அப்ப உனக்கு புரிஞ்சிருக்கோம் அந்த சீன். அதை வச்சு நீ ஏதாவது ஓனா பேசு பாத்துக்கலாம். ஆர்டர் வராது கரெக்டா. நான் வந்து காலில் இது போகணும், அப்புறம் திடீர்னு பழுதடைந்த ஆடைக்கு போவேன். பழுதடைந்த ஆடை வந்து மனசுக்கு வருவேன். சரி சொல்லு என்ன பண்றது. ஆர்டர் மாறும் பயங்கரமா எனக்கு. சரி விடு சொல்லு பாத்துக்கலாம். பழுதடைந்த ஆடையுடன் கரை ஓரத்தில் நின்று இருக்கும் ஒரு பெண் தன் கண்களில் கைது செய்தது போல் தன் கண்ணீரை அடக்கி கொண்டிருந்து கடலில் தன் கணவனையும் மகனையும் எதிர்பார்த்து காத்திருந்தார். அவள் ஒருபோதாவது தன் கணவனும் மகனும் கரைக்கு திரும்பிட மாட்டார்கள் என்று மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாள். எண்ணிக்கொண்டிருந்தாளா? ஏங்கி கொண்டிருந்தாள்ரா. அது கொஞ்சமா எடுக்க முடியுமா? லாஸ்ட்ல பேசுனது மட்டும். அவன் என்றதுக்கு அவன் என்ன ஜெயில இருக்க கரெக்ட் கம்மியாச்சு. அது ஒரு மீனிங் வரும்ல. வருமா? சரி நல்லா இல்லையே. கரெக்டா திரும்ப போகுது. அரை மணி நேரம்டா 4 வரி டைலாக்கு. நம்ம சொல்றதே பெரிய விஷயம். இல்ல பின்னாடி காக்கா குருவி வேற கத்துதோ. சவுண்ட் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இத்தனை நாளா நான் இங்க இருந்துக்கிறேன். ஒரு தடவை கூட காக்கா குருவி கத்துனது இல்லடா டைமுக்கு. நமக்கு தேவையான நேரத்துல தான் கரெக்டா உயிர் வாங்குது. பழுதடைந்த ஆடையுடன் கரை ஓரத்தில் நின்று ஒரு பெண் கணவனையும் மகனையும் மறுபடியும் கரைக்கு ஒரு முறையாக திரும்பிட மாட்டானா மனதில் ஏக்கத்துடன். தப்பா சொல்ல திரும்பிட மாட்டாங்களா? நீ ஒருத்தனை மட்டும் சொல்ற மாட்டானான்னு. அதான் கிட்ட வந்து போதா அதான் விற்பாரு. என்ன பண்ணலாம்? ஃப்ளோல தான் அடிச்சு விடணும் போலே. பழுதடைந்த ஆடையுடன் கரை ஓரத்தில் நின்றிருக்கும் ஒரு பெண். அதுக்கு முன்னாடி கண்ணின்ற வரும்ல, அதுக்கு முன்னாடியே தான் வராது. பழுதடைந்த ஆடையுடன் ஒரு பெண் தன் கண்களின் வரும். ஆமாம், பழுதடைந்த ஆடையுடன் தன் கண்ணே ஒரு பெண்ணு என்னடா நீ ஒரு என்னடா நீ நைய நையன்னு அந்த மாதிரி என்னடா நீ நையி 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 நொய்யின்னு என்னடா இப்படி அடி வாங்குது நமக்கு? பழுதடைந்த ஆடை கரை ஓரத்தில் நின்று பெண் தன் கண்களின் ஒரு கண்ணீரை கைது செய்தது போல் அடக்கி வைத்திருந்தார். கடலை பார்த்து அதுக்கு முன்னாடி நீ ஸ்டக் ஆயிட்ட. கடல் சொன்ன கரை. அருமைடா. நல்ல மோட்டிவேஷனா சாங் பாடு.
மதராசி மொகராசி தான். மகராசி மகராசி. அருமைடா. நீ கேட்ட மோட்டிவேஷன் சாங் இது போதுமா? நான் மோட்டிவேஷன் கேட்டா ஏதோ குதிர போறான். ஸ்பிரிட் குதிர போறான். செல்லவே செல்லவே. எந்த பாட்டை மோட்டிவேஷன் போட சொன்னா எவன் போட்டா பாத்தியா? சூப்பரா சூப்பரா இருந்ததுடா அந்த சாங்கு. சிச்சுவேஷன் சாங் மாதிரியே போட்டா பாத்தியா? ஒரு டைலாக் என்ன எழுதுறதே எனக்கே ஒண்ணும் புரியாம எழுது. நீ வேணா வந்து காட்டல. டப்பிங் எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது எங்களுக்கு. நான் எழுதுறது ஒரு ஃப்ளோல எழுதிட்டேன். என்ன எழுதுறேன்னு எனக்கே புரியாம பேச முடியல. நான் பேசினாலும் சிரிப்பு வருது, இவன் பேசினாலும் சிரிப்பு வருது. உள்ள வச்சு விட்டுரு. அது நானே என் தள்ள நானே மண்ணள்ளி கொட்டிக்கிட்டேன்னா பாத்துக்கோ. கஷ்ட தவளை தன் வாயால் கெடும்னு சும்மாவா சொன்னாங்க? சரி பேசு. அருமை. கரையோரத்தில் நின்றிருக்கும் ஒரு பெண் அவள் கண்களில் கைது செய்தது போன்ற கண்ணீரை அடக்கி கொண்டிருந்து கரையை கடல் தானே வரேன் வாயில் ஏன்டா கரையில் வருது? வாய எவனோ இப்படி மாத்தினாங்க. கரையில் நின்று கடலை கண்டு பாட்டே பாடுறோம் போல. அது கேமரா இதான் பண்ணிட்டு இருக்க நீ. தானே சொல்றேன். நாளைக்கு பாத்து இதை மட்டும் கரெக்டா சொல்லு ஃப்ளோல. நாளைக்கு என்ன சொல்லுவேன்? நாளைக்கு பாத்துக்கலாம். அவ்வளோதான் அடுத்த வருஷம் என்ன சொல்லுவேன்? நேத்து பாத்துக்கலாம் சொல்லுவேன். போய் நொட்டு போய் வெறுப்பா இருக்கே. படுத்தே விட்டான் ஐயா. எவ்வளவு டெக்ஸ்ட் எல்லாம் வரும். கரை கடல் கண்கள் கைது கருமம். அதுக்கு நான் தான் எழுதுனது. எனக்கே ஃபர்ஸ்ட் ஒரு இதுவா இருந்தது. நம்மளே இந்த மாதிரி ஒரு ஆனா அந்த திறமை எழுதுற வரைக்கும் தான்ன்றது எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது. அந்த போல் தர்மன் சொல்லுவாரு என்னது, ஒரு சீன் ஒண்ணு வருமே, சிரிக்கும் எதிரிகளுக்கு தெரியவில்லை. மாவீரன் நினைக்கிறேன். மாவீரன் வீரன் சாவுக்கே துணிந்தவன் என்று எழுதும் எழுத்தாளர்களுக்கு தெரியவில்லை. கஷ்டப்படுறது அவன் தான். அவனே சும்மா இருந்த ஓனாய வந்து வேட்டிக்குள்ள போட்டா மாதிரியே ஆகிட்டோம் நம்ம இப்போ. எதுகை மோனி ரொம்ப இருக்குடா அதுல. நம்மளே எதுகை மூலியமா தான் பேசுவோம். இல்ல நம்மளே போட்டு விட்டா சொல்லவா வேணும்? அதாவது ஃப்ளோல பேசுறது வேற கைஸ். எழுதிட்டு நம்மளே ஃப்ளோல பேசலாம். ஆனா ஆர்டர் மாறும், மிஸ் மேட்ச் ஆகும். கதைக்கு அதான் நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு எங்கெங்கயோ போயிடுவோம். இது ஒரு டேக்கே வானமே உருட்டிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு இந்த கிளைமேட் இப்போ அதுக்குள்ள இருட்டாக போகுது. அந்த அளவுக்கு நம்ம டேக் எடுத்துருக்கோம் நிறைய. சீன் வந்து பார்த்தா சீன் 1 தான். சீன் 1 ஃபர்ஸ்ட் சீனே நமக்கு இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோமோ. 1 மணி நேரம் கிட்ட போயிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சி முன்னுரை முடிச்சி இப்ப சீன் 1 ஆகுது. ஒன் லைன் ஸ்டோரி சொல்லி இப்போ இங்க மாட்டிக்கிட்டோம். அது கூட கொஞ்சம் சீக்கிரம் அது முடிஞ்சிச்சு. நான் ½ hour குள்ள முடிச்சிட்டோம். 1.5 மணி நேரம். இது மட்டுமே இந்த வீடியோ மட்டுமே ப்ளூபர்ஸ் மட்டுமே எவ்வளவு நேரம் போகுது? 5.5 நிமிஷம். அது ஒரு 20 நிமிஷம் போயிருக்கும். சீன் 1 நாசமா போச்சு. அதாவது ஓரளவுக்கு இருந்தது கிளைமேட். இப்போ இறங்கியே போயிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டேக்.